அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை வருதுங்க. பொதுவாக ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாத அமாவாசை நாளில் தான் இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே சொல்கிறாங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை நினச்சி நாம் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் முன்னோருக்கு தர்ப்பணம், படையல் இதெல்லாம் வைத்து வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய ஆசையை நம்மளால் முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் ஆடி அமாவாசையை தவற விடாமல் நம்ம அந்த கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முக்கியமாக இருந்த நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடியது அப்படின்னு சொல்கிறதால இருந்த நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசி கொடுக்கறதுக்காக வருவாங்க. இந்த நாளில் நாம் என்ன மாதிரியான விஷயம்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, இதனால் நம்மளுடைய குடும்பத்துக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்க போகுது, இந்த ஆடி அமாவாசையில் மேலும் என்னெல்லாம் விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு குறிப்பாக நான் இந்த இடத்துக்கு போய் தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு வருவேன், இப்படி தான் நான் வழிபாடு செய்வேன், இந்த அமாவாசை நாளில் இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த நாளில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா? இது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஆனால் இந்த பிரச்சனையை நான் சீக்கிரமாக சரி பண்ணணும், அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான குறைகள்லாம் இருக்குது, அதை எப்படி தீர்க்கலாம், இனி வருங்காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கா, அதிலிருந்து எப்படி விடுபடலாம், இது எல்லாத்துக்குமே அவர்கள் பலன்கள் சொல்லிடுவாங்க. வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம். சரி, நாம் இப்போ ஆடி மாத அமாவாசை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க. இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யப்படக்கூடிய வழிபாடுகளில் முன்னோர்களுடைய ஆசி கண்டிப்பாக இந்த நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே சொல்கிறாங்க. குடும்ப நன்மைக்காக முன்னோர்கள் இந்த ஆசையை கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக இந்த நாளில் வருவாங்களாம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அருளாசி கொடுத்து குடும்பம் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்த முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், முன்னோருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வழிபாடு செய்யலாம், கோவில்களில் முன்னோர்களுக்கு உரிய தெய்வங்களை வழிபடுறது நல்லது, ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம், வஸ்திர தானம் போன்றவையெல்லாம் இந்த நாளில் கொடுக்கலாம். இந்த நாளில் முடிந்தவரை அமைதியாக இருந்து முன்னோர்களை பற்றி சிந்திக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த அமாவாசை நாளில் நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அசைவம் உண்பதை தவிர்க்கணும். முடிந்தவரை கோபப்படுவதையும் சண்டை போடுவதையும் தவிர்க்கணும். இந்த நாளில் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும். அமைதியாக இருக்க முயற்சி செய்யணும். முக்கிய சுபகாரியங்களை தொடங்குவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் முன்னோர்கள் கண்டிப்பாக நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குறிப்பிட்டு மேலும் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நாம் இந்த நாளில் தெரிஞ்சுக்கணும், செய்யணும், மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 24ஆம் தேதி வருது. ஆண்டு முழுவதும் 12 அமாவாசைகளில் முக்கியமான அமாவாசையாக இந்த அமாவாசை கருதப்படுதுங்க. அதில் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை இந்த 3 அமாவாசையும் ரொம்ப முக்கியமானது. வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி சூரியன் நகரக்கூடிய ஆடி முதல் மார்கழி வரையிலான காலகட்டத்தை தான் தட்சநாயனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மழைக்கால தொடக்கமாக வரக்கூடிய இந்த காலகட்டம் பொதுவாகவே இறை மற்றும் நீர்த்தாருடைய வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு கருதப்படுது. அதனால தான் ஆடி அமாவாசை நாளும் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமா அப்படின்னா ஒன்றாக அருகில் இருத்தி, வாஸ் அப்படின்னு சொன்னால் வாசிப்பது. அன்றைய தினம் நாம் அளிக்கக்கூடிய இந்த உபச்சாரங்களை நம்ம முன்னோர் எதிர்நோக்கி நம்ம வீட்டின் முன்பாக காத்திருந்து அவற்றை ஏற்று ஆசி கொடுப்பாங்களாம். இதில் என்ன புரியுது அப்படின்னா, முன்னோர்கள் நம்மளுடைய அந்த வழிபாட்டுக்காக காத்திருப்பாங்களாம்.
மேலும் மற்றொன்று சூரிய சந்திரர்கள் நேர்கோட்டில் இணைந்து மா என்றால் மதி மறைந்திருப்பது அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாளாக தாங்க இந்த ஆடி அமாவாசை நாள் பார்க்கப்படுது. இந்த நாளில் முன்னோரை வணங்குவதால் திருமணம், குழந்தை பேரு இவையெல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறது. நம்மளுடைய வீட்டில் தாமதப்படும், சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும், முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்மளால் இயன்ற அளவு சிறந்த முறையில் சிரத்தையோடு முன்னோரை வழிபட்டால் நீண்ட ஆயுள், நல்ல வாரிசுகள், புகழ், செல்வம் நிறைந்த தானியங்கள் உட்பட்ட 16 பேர்களும் பெற்று வாழ்வாங்க வாழலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே போல் ஓடி போனவனுக்கு ஆடி அமாவாசை, தடுமாறி போனவனுக்கு தை அமாவாசை, மறந்து போனவனுக்கு மகாளி அமாவாசை அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குங்க. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதன்படி மறக்க இயலாத மற்றும் மறந்து போன நம்மளுடைய முன்னோரை வணங்கி அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு எள்ளும் நீரும் தந்து பூஜை செய்து முக்கியமான வலியோருக்கு அன்னதானம் கொடுத்து நம்ம இதெல்லாம் செய்யும்போது ஜென்மம் கடந்த முற்படுவது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் எடுத்த இந்த ஜென்மத்தில் நாம் முன்னாடி இருந்த பாவ வினைகளை கூட போக்கி நம்ம முக்கியமாக நம்மளுடைய தலைமுறை முன்னேறுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்ருலோகத்தில் தங்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய மூதாதையர் மறுபிறவி எடுக்கையில் அந்த சமயம் நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருள் அவர்களுக்கு பிரியமான உணவின் வடிவமைப்புக்கு பித்ரு தேவதைகளால் மாற்றப்படுமா, பிறகு முறையானவர்களுக்கு போய் சேர்ந்து விடும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. மேலும் பித்ரு உலகத்தில் இந்த உலகக்கூடிய நம்ம மூதாதையர்கள் தர்மராஜனுடைய அனுமதியோடு ஆடி அமாவாசை அன்னைக்கு பூமிக்கு திரும்பி வருவதாகவோ, பிறகு புரட்டாசி மாத மகாலய அமாவாசை வர நம்முடன் மானசீகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை நாளில் அவர்கள் நம்ம ஆசிர்வதித்து விட்டு மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இதனால தான் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த 3 நாட்களில் முறையாக திதி கொடுத்து முன்னோரை நம்ம மகிழ்வித்தோம் அப்படின்னா 21 தலைமுறைகளை தொடரும் சகல தோஷங்களும் நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஒருவன் தன்னுடைய தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு மட்டும் செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. இதனால தான் பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. தாய் தந்தையர் இறந்த தேதி திதி தெரியாதவங்க ஆடி, புரட்டாசி மற்றும் தை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கலாம். இதற்கு வட்டார பேச்சு வழக்கில் முன்னோருக்கு 3 கை தண்ணீர் அப்படின்னு சொல்வது உண்டுங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாளாக தான் இந்த ஆடி அமாவாசையை பார்க்குறோம். இந்த நாளில் முன்னோரை வணங்குவதால் திருமணம், குழந்தை பேர் உள்ளிட்ட நம்மையுடைய நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் கொடுக்கப்படுகிறது. சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். முன்னோருடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பித்ருலோகத்தில் மூலிகையாக புடலங்காய் இருப்பதாக நீதி நூல்களில் சொல்லப்படுது. அதனுடைய நிழலில் தான் நம்மளுடைய முன்னோர் இளைப்பாறுவாங்களாம். எனவே ஆடி அமாவாசை அன்னைக்கு புடலங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு ஆகியவற்றை படையலில் சேர்ப்பதால் வாழையடி வாழையாக நம்மளுடைய குலம் தழைக்கும் அப்படிங்கிறது ஆசி தருவாங்களாம். அதே போல் பசுந்தயிரும் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்கிறதால அதையும் சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாகவே இச்சை தூண்டக்கூடிய காய்கறிகளான வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆகியவற்றை அன்றைய தினம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பிறகு காகத்துக்கு அந்த படையில வைத்து காகம் உணவெடுத்த பிறகு நம்ம உண்ணலாம். காரணம், நம்ம முன்னோர் தான் காகம் வடிவில் பூமிக்கு வராங்க அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் காகமானது யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்கிறோம். யமலோகத்தின் வாயிலில் காகம் காவல் காக்குமா. மேலும் காகத்துக்கு சாதம் வைத்து உணவு அது கொத்திட்டு விழுங்குறதுக்கு அப்புறம் யமலோகத்தில் வாழக்கூடிய நம்ம முன்னோர் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி நம்ம மூதாதையர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆடி மாத அமாவாசையில் நிச்சயமாக கோலம் போடக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதையெல்லாம் பற்றி நம்ம ஒன்றுனா தெரிஞ்சுட்டு வரலாம். வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களும் இருக்குது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.